This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இலிருந்து. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி, டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை எப்படி எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது ஒரு டியூவல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஒரு ப்ரோ டவுன் ட்ரெண்டில் கிரியேட் ஆகும்போது அங்கேருந்து ப்ரைஸ் ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் கொடுக்க போகுது, அதாவது அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத நமக்கு சிக்னிஃபை பண்ணுறது தான் இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்கும். இந்த பியரிஷ் கேண்டிலை தொடர்ந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கும். இந்த பியரிஷ் கேண்டிலோட ரேஞ்ச், அதாவது பாடி ரேஞ்சுக்குள்ளாடி இந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அதை புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பியரிஷ் கேண்டில் நமக்கு சிக்னிஃபை பண்ணுறது என்னன்னா, இங்கே அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, செல்லர்ஸ் அதிகமாக மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. அது தொடர்ந்து வரக்கூடிய புல்லிஷ் கேண்டில் பார்த்தோம்னா நமக்கு சிக்னிஃபை பண்ணுறது என்னன்னா, செல்லர்ஸ் மார்க்கெட்லேருந்து கண்ட்ரோலை இழக்கிறாங்க, செல்லர்ஸ் அங்கேருந்து கொஞ்சம் கம்மியாகிறாங்க, பையர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக என்டர் ஆகுறாங்க அப்படின்றத நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த அனிமேஷன்ஸில் ப்ரைஸ் கம்ப்ளீட்லி டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் லெவல்லையோ இல்லை ஒரு டிமாண்ட் சோன்லையோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது இதை ஒரு வேலிடான பேட்டர்னாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பியரிஷ் கேண்டிலுக்கு ஹை மேலே எப்போ ப்ரைஸ் க்ளோஷர் கொடுக்குதோ அங்கே நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்விங் லோ கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் என்ன சப்ளை ஜோனில் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளாடி போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, இது எப்படி நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் போய் செக் பண்ணிக்கலாம். வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே நமக்கு எங்கே ஒரு இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் ஆர் என்ன ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குன்னா அங்கேருந்து மார்க்கெட் அதிகப்படியான புல்பேக் கொடுக்கும். அந்த ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் லெவலில் நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குது, ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்குன்னே வச்சுப்போம். ஹையர் லெவல்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்து வருது. இன் எனி டைம் ஃப்ரேம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ப்ரைஸ் பார்க்கும்போது நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து வருது. இந்த ரெட் கேண்டில், இந்த பியரிஷ் கேண்டில் நமக்கு சிக்னிஃபை பண்ணுறது என்னன்னா, அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நம்மளோட டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் மேக் பண்ணும். இந்த புல்லிஷ் கேண்டில் நமக்கு என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, செல்லர்ஸ் அவங்களோட மார்க்கெட் கண்ட்ரோலை இழந்துட்டாங்க, புதுசாக சம் பையர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இங்கே சம் பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த பேட்டர்னை தான் நம்ம புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தா தட் இஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இந்த ஏரியாவுக்குள்ளாடியே இருக்கிறனால நம்ம இங்கேருந்து இதை ஹராமி பேட்டர்ன் சொல்லிப்போம். ஹராமி பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அக்ரெசிவ் பிளேயர்ஸ், ரொம்ப அக்ரெசிவான பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஹராமி கேண்டிலோட ஹை மேலே நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஷர் கொடுத்ததுன்னா, ஹை மேலே நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஷர் கொடுத்ததுன்னா அந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் அக்ரெசிவ் பிளேயர்ஸ். பிகாஸ் எவ்ரி ஒன்ஸ் ட்ரேடிங் சைக்காலஜி இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரோட ட்ரேடிங் சைக்காலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே என்ட்ரி வச்சுக்கலாம். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடர் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை மேலே ஒரு க்ளோஷர் கொடுத்ததுன்னா நம்ம என்ட்ரி ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே ஆர்ஆருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் தட் சேம் டைம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இங்கே நமக்கு ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் இங்கே நமக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது தான் சொல்லக்கூடியது. இந்த பையிங் ப்ரெஷர் கூடவே நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை மேலே நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் அதிகமான ப்ராபபிலிட்டியில் நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ரைட், இப்போ இதை நம்ம ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்.
வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பார் ரிப்ளை ஆல்சோ. ரைட், இப்போ நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்லி டவுன் ட்ரெண்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்பாட் திஸஸை ஒரு டிமாண்ட் ஜோன்ஸாக நான் ஸ்பாட் பண்ணுறேன். பிகாஸ் எதனால் இதை டிமாண்ட் ஜோன்ஸாக ஸ்பாட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹை மேலே ப்ரைஸால் க்ளோஷர் பண்ண முடியல. இங்கேருந்து பாட்டம்லேருந்து வரக்கூடிய ப்ரைஸால் இந்த ஹை மேலே க்ளோஷர் பண்ண முடியல. பட் ஆனால் இந்த ஹை மேலே க்ளோஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் இந்த ஏரியாவில் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு இந்த ஹை மேலே க்ளோஷர் கொடுத்துருக்கு. அதே டைம் இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை மேலேயும் ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஸோ வி கால் இட் அஸ் அ ஹை ப்ராபபிள் டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோனுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் வரும்போது கொடுக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் தான் நம்ம புல்லிஷ் ஹராமி கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் இண்டிகேட்டர் காலமில் ஹராமி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஈஸிலி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பேட்டர்ன்ஸும் இருக்குது, இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. ஹராமியில் புல்லிஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நமக்கு எங்கெங்கே ஹராமி புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு சிக்னல்ஸ் கொடுக்கும். சி கைஸ், இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ஹராமி கிரியேட் ஆயிருக்கு. பட் இட்ஸ் இன்வேலிட். இது ஏன் இன்வேலிட்னா, நமக்கு ப்ராப்பரான லெவல்ஸில் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அதை வேலிட் கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்க முடியும். சி கைஸ், ஸோ இங்கேயும் நமக்கு கொடுக்கல. பட் ப்ரைஸ் வந்து நம்ம ஜோன் பக்கத்தில் வந்திருக்கு. ஜோனுக்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் ஆகலை. லெட்ஸ் சி எப்போ நமக்கான என்ட்ரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கொடுத்துருக்கு. இந்த டோஜிக்கோட கேண்டில் கன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுவும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சி கைஸ், இப்போ இந்த ஏரியா பாருங்கள். இட்ஸ் கிளியர்லி கிவ் அ புல்லிஷ் ஹராமி கன்ஃபர்மேஷன். எப்போ நம்மளோட ஜோனை ப்ரைஸ் வந்து பெனிட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா, ஓகேங்களா, ஜோனுக்குள்ளாடி ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா. இப்போது இங்கே கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் அவங்களோட என்ட்ரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் வந்து இமீடியட்லி என்ட்ரி எடுத்துக்கலாம். எங்கன்னா இந்த ஹராமி கேண்டிலோட ஹை மேலே நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஷர் கொடுத்ததுன்னா இமீடியட்டாக அங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்விங் லோ அஸ் அ ஸ்டாப் லாஸ். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் 1. இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு ரெசிஸ்டன்ஸ் 1. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் ஹியோ. பிகாஸ் இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 விச் இஸ் ஹியோ. இந்த மாதிரி டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் கன்சர்வேட்டிவாக ட்ரேடராக இருக்கிறவங்க இந்த ஹை மேலே எப்போ ப்ரைஸ் க்ளோஷர் கொடுக்குதோ அப்போ தான் அவங்களோட என்ட்ரி வந்து ட்ரிகர்ட் ஆகும். டார்கெட்ஸும் அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அவங்களும் டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் திஸ் இஸ் த ஃபைனல் டார்கெட். இது வந்து ஃபைனல் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைன் சார்ட்டில் ப்ரொஜெக்ஷன் போடும்போது ஈஸிலி தெரியும். ரைட், ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ்ட், செகண்ட் டார்கெட் அச்சீவ்ட், தேர்ட் டார்கெட் அச்சீவ்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட் இஸ் ஆல்சோ அச்சீவ்ட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூடவே வந்து இதை இன்ட்ராடேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி சார்ட்டில் இன்னும் 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு வேலிடான ஏரியாவில், ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஏரியாலையோ இல்லை ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் ஜோன்லேயோ நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போது இந்த ஏரியா நீங்கள் பாருங்கள். இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் திஸ் இஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ். ரைட், திஸ் இஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் திஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் நீங்கள் இன்னும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆர் என்ன 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இன்னும் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் we can see here our entry conservative entry will be here. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து லோ கீழே கொஞ்சம் கேப் வச்சிருக்கும். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் டார்கெட் 1 and target 2 which is here. டார்கெட் 2 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும், டார்கெட் அச்சீவாக இருக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரியும் நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாருக்கும் புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதை எப்படி எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாங்கிறது பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. நம்ம aliceblue ஒரு கம்யூனிட்டி ஃபாரம் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டி ஃபாரம் யாருக்கானதுன்னா, இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய யார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட இன்சைட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கம்யூனிட்டி ஃபாரம். இந்த கம்யூனிட்டி ஃபாரமோட சைன் அப் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி ஃபாரம் சைன் அப் ப்ராசஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். நம்மளோட க்ரோமில் வந்து சர்ச் பாரில் community.aliceblue.online அப்படின்ற சைட்டை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்யூனிட்டி ஃபாரம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இங்கே நம்ம வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சைன் அப் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மேனுவலாக நம்மளோட மெயில் ஐடி, யூசர் நேம் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கூகுள். நான் வந்து கூகுளை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் சைன்அப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னோட மெயில் ஐடி விசிபிள் ஆயிடுது. இந்த மெயில் ஐடியை நான் வந்து சைன்அப்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோம்னா என்னோட மெயில் ஐடி, தென் என்னோட யூசர் நேம் அண்ட் நேம் கேட்குது. கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளோட கம்யூனிட்டி ஃபாரம்குள்ளே வந்துட்டோம். இந்த கம்யூனிட்டி ஃபாரமில் இந்த மேலே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கூடவே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளும் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேப் ஓப்பன் ஆயிரும். இங்கே உங்களுக்கான டவுட்ஸ், குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் டாபிக்னு கொடுத்தீங்கன்னா அது போஸ்ட் ஆயிரும். எல்லாருக்கும் புல்லிஷ் ஹராமி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றியும் கம்யூனிட்டி ஃபாரம் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.